கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பு ஒரு சரணத்தை பாடி நாம் கடந்து போகலாம். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இன்று ஜெப ஆவி ஊற்றுமையா, ஆமென். ஜெபிக்கணும் சொல்லி பாடலாமா? திறப்பிலே திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இன்று ஜெப ஆவி ஊற்றுமையா, ஆமென். இந்த காலை நேரத்தில் உணர்ந்து சொல்லுங்க. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. என்மேல் ஜெப ஆவி ஊற்றுமையா, இயேசுவே ஜெபிக்கணுமே. ஒரு விசை கூட. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. என்மேல் ஜெப ஆவி ஊற்றுமையா, ஆமென். ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லி பாடலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நல்ல மனநிலையை கர்த்தர் தாங்கப்பா. உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. உங்க பிரசன்னங்களை மூடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. என் கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. நாம் யாரு கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும் போதே எங்களுக்குள் ஒரு ஜெபிக்கிற வாஞ்சை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்க போகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜெப வாழ்க்கை கட்டப்படட்டும், ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாய் எழும்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தர் கிருபையாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசுவதற்காக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது ஆண்டவரின் உள்ளத்திலே வைத்த ஒரு செய்தியினுடைய தலைப்பு முழங்கால் ஜெபம்.
நீலிங் பிரேயர், முழங்கால் ஜெபம். வாசிக்கலாம். சங்கீதம் 95வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களிலே 95வது சங்கீதம் 6வது வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள். நல்லா கவனிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் முழங்கால் ஜெபம் என்பது மிக ஒரு முக்கியமான அனுபவமாய் இருக்கிறது. முழங்கால் முடக்கி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாய் தேவன் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பதில் தருவார், நிச்சயமாய் பதில் தருவார். முழங்காலில் ஒருவன் முடக்குவான் என்றால் நிச்சயமாய் பரலோகத்திலிருந்து நமக்கு பதில் வரும். முழங்காலில் நின்று எதையும் நாம் சாதிக்க முடியும். வேதத்திலும் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருந்ததுனால தான் முழங்காலை அவர்கள் முக்கியப்படுத்தினார்கள். முழங்காலில் நாம் நிற்கும் பொழுது, முழங்கால் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது, மற்ற ஜெபங்களை விட இந்த ஜெபத்தில் முழங்காலில் நிற்கும் பொழுதே தேவன் நமக்காய் கிரியை செய்ய, தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்க, தேவன் நமக்கு பதில் தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சில வசனங்களை காட்டுகிறேன். யோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை, நல்ல கவனிங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இதே வார்த்தை இன்னொரு பகுதியில் சொல்லப்படுகிறது. ஏசாயா 35வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 35வது அதிகாரம் 3வது வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு போராட்டத்தின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் முழங்கால் ஜெபம் மிக அவசியம். நாம் முழங்காலில் நின்று ஜெபிப்போமானால் தேவன் நமக்கு பதில் தர, தேவன் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க அவர் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுவாங்க, லாங் ஸ்டாண்டிங் பிரச்சனைக்கு, ப்ராப்ளத்துக்கு நீல் ஸ்டாண்டிங் தேவையாக இருக்கிறது. லாங் ஸ்டாண்டிங், வெகு நாட்களாக போராடி கொண்டிருக்கிற ஒரு காரியத்திற்கு, வெகு நாட்களாக போராடி ஜெயம் பெற முடியாத ஒரு காரியத்திற்கு முழங்காலில் நாம் நிற்போமானால், நீல் ஸ்டாண்டிங்கில் முழங்காலில் நாம் நிற்க பழகுவோமானால் நம்முடைய காரியங்களை கத்த ஜெயமாய் மாற்றுவார். ரொம்ப நாளாக நீடித்திருக்க ஒரு பிரச்சனை, ரொம்ப நாளாக என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வராதா, இந்த பதில் கிடைக்காதா, இந்த அற்புதங்கள் நடக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அல்லது போராடி கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட ஒரு வெகு நாட்களான காரியமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமானால் அந்த வெகு நாட்கள் பிரச்சனையும் ஒரு நிமிடத்திலே கத்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் முழங்கால் ஜெபத்தை அதிகமாய் முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு நபரை காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 36வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவன் பவுல் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அந்த பவுலை யோசித்து பாருங்களேன். இவன் சிறந்த அப்போஸ்தலர். கிறிஸ்துவுக்கு அப்புறம் அடுத்த புதிய ஏற்பாட்டில் ஒரு வெற்றியாளராய், சிறந்த ஒரு நபராய் யாரை கருதுறாங்கன்னா பவுலை தான் பார்க்குறாங்க. ஏன்னா சபைகளுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்த ஒரு தேவ மனிதன். இங்கே அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பவுல் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லோரும் கூட ஜெபம் பண்ணினான். பவுல் முழங்கால் படியிற்கு நேரமோ காலமோ இடத்தையோ பார்க்கல. எந்த இடமாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும் முழங்காற்படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்கிற அனுபவம் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று ஏன் பவுல் சொல்ல முடிந்தது என்றால்,
அவருடைய வாழ்க்கையில் இந்த முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிற அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 5வது வசனம். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். யோசித்து பாருங்களேன், பவுலுடைய வாழ்க்கையில அநேக இடங்கள்ல அந்த காரியங்கள் நிறைவேறும் போது, அழைத்து செல்லும் போது, ஊழியத்துக்கு போகும்போது இந்த முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிற அனுபவம் பவுலுடைய வாழ்க்கையிலே இருந்தது. முழங்கால் ஜெபத்திற்கு உண்மையிலே வல்லமை அதிகம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நெடுநாட்களாக தீர முடியாத ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய போராட்டத்தோடு, ஒரு பெரிய காரியத்தோடு நம்ம இருக்கீங்களா? இன்றைக்கி சொல்லுங்கள், நான் முழங்கால் படியிடும் போது என் ஜெபத்தை தேவன் கேட்டு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க, இன்றைக்கு உடல் பலத்தை கூட்டுவதற்காக, சரீர சுகத்திற்காக டாக்டர் சொல்லுகிற ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. என்னென்னா வாக்கிங் போகணும், தான் வாழ்க்கையில் நல்ல சுகமாக இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கையில் பலனாக இருக்கணும் என்பதற்காக மருத்துவர் ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்கள் வாக் பண்ணுங்கள், நிறைய நேரம் வாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சரீர சுகம் இருக்கும். இதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா, நேரத்தை இதுக்காக தனியாக ஒதுக்கிவிட்டு, இதற்காக காலத்தை ஒதுக்கிவிட்டு, இதற்காக பிரயாசப்பட்டு, இதற்காக அதிகமான முயற்சிகளை எடுத்து இந்த வாக்கிங்கை தொடருவாங்க. தொடர்ந்து காலையில் மாலையில் அவங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு மருத்துவருடைய வார்த்தையை கேட்டு, ஒரு மருத்துவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அவங்க அதை பிரயாசப்படுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கி சுகம் வேண்டுமா? இன்றைக்கி வேதம் சொல்லுகிறது முழங்கார் படியிடுவோம். விடுதலை வேண்டுமா? முழங்கார் படியிடுவோம். அற்புதம் நடக்கணுமா? முழங்கார் படியிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கணுமா? முழங்கார் படியிடுவோம். உயர்வு வேண்டுமா? முழங்கார் படியிடுவோம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் டாக்டர் சொன்னதை கேட்டு வாக்கிங் போனால் உடல் சரீர சுகம் உண்டாகும் நினைக்கிறோமே, இன்றைக்கி முழங்காலில் நிற்போமானால் எந்த டாக்டராலும் முடியாத காரியத்தை முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஜெபத்தை கொண்டு சுகத்தை தேவன் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி வேதம் வாசித்தீங்களா, ஜெபித்தீங்களா அப்படின்னு கேட்குறதோட இன்னொன்னையும் சேர்த்து இனிமேல் நம்ம கேட்க பழகணும். முழங்கால் படியிட்டு ஜெபித்தீர்களா? ஏன் முழங்கால் ஜெபம் அவ்வளவு வல்லமை உடையது. வேதத்தில் சில காரியங்களை நான் வேகமாய் காட்டி நான் கடந்து போகிறேன். முழங்காலில் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற மகத்தான ஆசீர்வாதங்கள், மகத்தான காரியங்கள். 1வது காரியம், ஆதியாகமம் 24வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 11வது வசனம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், நல்லா கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கு ஆபிரகாம் ஈசாக்கு பொன் பார்க்கும்படியாக எலியேசரை அழைத்து, தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து பொறுப்பு கொடுக்கிறார். நீ என்னுடைய இனத்தாரிடத்தில் போய் என் மகனுக்கு பெண் பார்த்து வா. இது எல்லாம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். எலியேசர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு, அந்த பொறுப்பை வாங்கி கொண்டு அதை மீறக்கூடாது. ஏன் மீறக்கூடாது? அவர் தொடையின் கீழே வைத்து அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறார். அதை மீற முடியாது, அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். அது சரியாக நிறைவேற்ற வேண்டும், அதை சரியாக காப்பாற்றணும். அந்த அளவுக்கு ஒரு உடன்படிக்கை அது. அந்த உடன்படிக்கை யாரும் மீற முடியாது. அவன் சொல்லும் போதே சொல்லுவான், என் தொடைக்கு கீழே கை வைப்பா, நீ எனக்கு உடன்படிக்கை பண்ணு, நீ என் மகனுக்கு நல்ல ஒரு பெண்ணா என்னுடைய இனத்திடத்தில் என்னுடைய இடத்துல நீ பார்த்துக்கிட்டு சொல்லும்போது, எலியேசர் இந்த பாரத்தோடு இந்த பொறுப்போடு அவர் கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே வரும்பொழுது எலியேசருடைய ஜெபம் தான் அங்கே சொல்லப்படுகிறது. ஒட்டகங்களை மடக்கி, நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நீலிங்னு போட்டிருக்கோம், நீல் டவுன்னு போட்டிருக்கோம். அப்படியே நின்று ஜெபித்திருக்கலாமே. ஆனால் அங்கே எலியேசர் ஜெபிக்கிறார் பாருங்களேன். ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இப்படி ஒரு சம்பவம் நடக்கட்டும், நானாக போய் கேட்க மாட்டேன், ஒரு பெண்ணு வர வேண்டும். இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரிந்தது தான். ஒட்டகங்களை மடக்கி, முதல் காரியம் என்ன தெரியுங்களா? நம்முடைய முழங்காலை நாம் முடக்கும் போது முதல்ல நடக்கிற சம்பவம் என்ன தெரியுங்களா?
தேவன் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எதற்காய் நினைத்து வந்தோமோ, எதையெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு விரும்பி வந்தோமோ, எதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து இருந்தோமோ, அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்க போகுது. இன்றைக்கி தைரிய மனதோடு சொல்லுங்கள், நான் முழங்கார் படியிட்டு ஜெபித்து முடிப்பதற்கு முன்பதாகவே அவன் ஜெபித்து முடித்த உடனே ரெபெக்காள் அங்கே வருகிறதை பார்ப்பான். யோசித்து பாருங்களேன், இன்றைக்கி ஜெபித்து முடிப்பதற்கு முன்பதாகவே ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். தேவன் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இது நடக்குமா நடக்காதா, இது சரியாகுமா சரியாகாதா, பிள்ளையுடைய வாழ்க்கையில், பொருளாதார காரியங்களில், குடும்பத்தின் காரியங்களில், தொழிலில் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கி சொல்லுங்கள், நான் என் முழங்காலை முடக்கும் போது கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. முழங்காலை முடக்கினால் கர்த்தர் வாய்ப்புகளை கொடுப்பார். வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 24வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் வாசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 24:21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமா இந்த ஜெபிச்சு முடிச்சுட்டு அந்த மக்களை பார்த்த உடனே அமைதியா இருந்தாரு. கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ, வாசித்து பாருங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு உங்க பிரயாணத்தை, உங்களுடைய தேவைகளை, நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவர். ஏன்? முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், ஒரு சவாலான காரியமாக இருந்தாலும், ஒரு பொறுப்பு நிறைந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம காரியங்களை வாய்க்க பண்ண வல்லமை உள்ளவர். இரண்டாவது காரியம், 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும், கடைசி பகுதி வாசிக்கிறார், இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கார் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து வாசிக்கலாம். 14வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. நல்ல கவனிங்க. சாலமோன் முழங்கார் படியிட்டு இங்கே ஜெபிக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். எதற்காக ஜெபிக்கிறார்? இந்த இடத்துல முழங்கார் படி என்பது தாழ்மையின் அடையாளம். இஸ்ரவேலருக்கு முன்பதாக ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி அவன் ஜெபிக்கும் பொழுது மகிமை மூடியது. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. இதுதான் இன்னைக்கு மகிமை நிரம்ப வேண்டும் என்றார். நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், தொழிலில் மகிமை நிரம்ப வேண்டும் என்றால் முழங்கார் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி முழங்கார் படிட்டு ஜெபித்து பாருங்கள், மகிமை நிரம்பும். மகிமையான யாவற்றின் மீதும் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய மகிமை வந்துருச்சுன்னா பாதுகாப்பு இருக்கும். கர்த்தருடைய மகிமை வந்துருச்சுன்னா ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருடைய மகிமை வந்துட்டால் எல்லா தடையும் மாறிவிடும். அந்த மகிமை நம்ம நிரம்ப வேண்டும் என்றால், மகிமைக்குள் நம் வாழ வேண்டும் என்றால், மகிமையிலே நிரம்பி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்றால், மகிமையிலே நிரம்பி ஊழியம் செய்ய வேண்டும் என்றால், மகிமையிலே நம்ம வாழ வேண்டும் என்றால், இன்னைக்கு முழங்கார் படியிட்டு ஜெபிக்க வேண்டிய அனுபவம் அவசியம். இன்னைக்கு முழங்கால் படியிடுவோமானால் 2வது நம்முடைய வாழ்க்கை தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தெரியுமா? மகிமையை கர்த்தர் தருவார். யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் சபையாருக்கு முன்பாக அங்கே அத்தனை பேர் இருக்கிறாங்க. இவன் ஒரு பெரிய ராஜா, ஆனால் எதையும் பார்க்கல. முழங்கார் படியீடு என்பது தாழ்மையின் அடையாளம். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை தருகிற தேவன். அவன் முழங்கார் படியிட்டு ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக கரங்களை உயர்த்தி நின்று கேட்குறான், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொன்ன உடனே மகிமை இஸ்ரவேல் ஜனத்தை, ஆலயத்தையும் மூடியது. இன்றைக்கு உங்களை மகிமை மூட வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தை மகிமை மூட வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மகிமை நிரம்ப வேண்டும் என்றால், நம்முடைய தொழிலிலே மகிமை நிரம்ப வேண்டும் என்றால் முழங்கார் படியிட்டு ஜெபிப்போம். கர்த்தர் மகிமையால் நிரப்புவார். 3வது ஒரு அனுபவத்தை நான் காட்டுகிறேன். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 54, 55வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 54, 55. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த
வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, நல்ல கவனிங்க, தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்கார் படியிட்டிருந்ததை விட்டெழுந்து முழங்கார் படியிட்டிருந்ததை விட்டெழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசிர்வதித்து உரத்த சத்தத்தோட சொன்னான். நல்ல கவனிங்க, மூன்றாவது அனுபவம் என்ன தெரியுமா? முழங்கார் படியிட்டால் நம்முடைய ஆசீர்வாதம் தங்கும். நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம ஊழியக்காரர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கத்தான் இருக்கணுமே தவிர சபிக்கிற வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. முழங்கார் படியிட்டு ஜபித்து நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். காலையில் எழும்பி என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் எல்லை ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம ஜபிக்கணும்னா அந்த ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்றால், அந்த ஆசீர்வாதத்தின்படி நம்ம வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முழங்கார் படியிட்டு ஜபிக்க வேண்டும். அவன் எடுத்த உடனே கையை உயர்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கலை. அங்கே வேதம் சொல்லுகிறது, முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி முடித்த பின்பு நின்று கொண்டு. நல்லா கவனிச்சு பாருங்க, முழங்கார் படியிட்டு இருந்து எழுந்து அது வரைக்கும் அவன் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தான். முதல்ல முழங்கார் படியிட்டு ஜெபித்த பிற்பாடு நம்ம எழும்பி நின்று நம்ம சபையை, நம்ம பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய தொழிலை பார்த்து, ஆண்டவரே என் தொழிலை ஆசீர்வதிங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தின் மேலே வந்து தங்கும். அல்லேலூயா. அப்படி தான் அங்கே நடந்தது. முழங்கார் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தின் மேலே அப்படியே வந்து இறங்கும். இன்னைக்கு ஏன் அநேகருடைய குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் இல்லை? ஏன் குடும்பத்துக்குள்ள ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்னும் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது? முழங்கார் படியிட வேண்டும். யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் பிள்ளைகளுக்காக அவன் பலியிட்டு தேவ சமூகத்தில் நின்றான். இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு தொழிலுக்கும், ஒவ்வொருவரும் செய்கிற எல்லா காரியத்துக்கும் தேவ சமூகத்தில் நின்று முழங்கார் படியிட்டு நம்ம ஜெபிக்கணும். காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் ஜெபித்துட்டு எழும்பி நின்று ஒரு வார்த்தை சொன்னால் கூட அந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் வேணாலும் இன்றைக்கி செய்து பாருங்கள். இந்த காலை நேரத்தில் முழங்கார் படிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு, நல்லா அந்நிய பாஷையில் பேசி, நல்லா ஆவியில் நிரம்பி ஆண்டவர் சமூகத்தில் நல்லா ஜெபித்து விட்டு எழும்பி, ஆண்டவரே என் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சொல்லுங்கள். அந்த ஆசீர்வாதம் அப்படியே இன்றைக்கி தங்கும். என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போதுன்னு ஆசீர்வதிங்க. இன்றைக்கி அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் தங்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீங்கள் நல்லா ஜெபிச்சுட்டு எழும்பி நின்று சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்களை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே செவிப்போம் சொல்லி பாருங்க. கர்த்தர் கடைசி வரை கர்த்தர் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பார். நான்காவது அனுபவம், முழங்கார் படியிட்டு ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நான்காவது ஒரு மேன்மையான அனுபவம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:42 வசனம். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. இங்கு எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அங்கே கர்மேல் பர்வதத்தின் மேல் நின்று தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து ஜெபிக்கிறது அனுபவத்தை பார்க்க முடியும். இது என்ன அர்த்தம்? 3.5 வருடங்கள் மழை பெய்யாமல் தேசம் முழுவதும் பெரிய வறட்சிக்குள்ளே இருக்கிறது. இந்த மழை பெய்வதற்காக, மழை என்பது ஆசீர்வாதத்தினுடைய ஒரு அடையாளம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அது தேசமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த மழையை பெய்ய வேண்டும் என்பதற்காக, ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு மனிதன் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது பாருங்க, 7 முறையும் போய் பார்க்க சொல்வார். 7வது முறை பார்த்துட்டு வரும்போது கையளவு மேகம் தான் வந்திருக்குன்னு சொல்லப்படும். ஆனால் நீங்கள் வாசிங்க 1 ராஜாக்கள் 18:43 கொஞ்சோடு போய் பார்ப்பா, 7 தடவை பார்த்தாலும் அவன் சமுத்திரம் போய் பார்த்து ஒன்றும் இல்லை சொல்லுவான். 7வது முறை பார்த்தீங்கன்னா உள்ளங்கை அளவு மேகம் வருதுன்னு சொல்லுவான். அடுத்த நிமிடம் பெருமழை பெய்தது. இன்னைக்கு ஆசீர்வாத மழை, ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் முழங்கால் ஜெபம் அவசியம். அல்லேலூயா. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 34:26 வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின்
மேட்டின் சுற்றுப்புறங்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் நல்லா கவனிங்க, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். மழை என்பது ஒரு ஆசீர்வாதம், ஒரு அற்புதம். இன்னைக்கு 3 வருடங்கள் தேசத்துல மழை இல்லை. 3 வருடங்கள் தேசத்துல ஜனங்கள் மழை இல்லாம கஷ்டப்பட்டாங்க. ஆனா எலியா ஜெபித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மழையை கட்டளையிட்டார். ஒரு அற்புதம் நடந்தது. உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் மழை ஊற்றப்படணுமா, ஒரு அற்புதம் நடக்கணுமா, ஒரு அதிசயம் நடக்கணுமா, இத்தனை நாட்கள் காத்திருந்து நடக்கல நினைச்சுக்கிட்டு இருந்த காரியமா, இன்னைக்கு முழங்கால் படியிட நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மழையை ஊற்றுவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அற்புதத்தின் காரியங்களை கர்த்தர் நடக்க கிருபை செய்வார். அல்லேலூயா. 5வது காரியம், எஸ்ரா 9வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். எஸ்ரா 9வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்போம். அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கார்படியிட்டு என் கைகளை என் தேவனாய கர்த்தருக்கு நேராக விரித்து. நல்ல கவனிங்க, இங்க எஸ்ரா ஜெபிக்கிறார், பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். பாருங்களேன், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முழங்கார்படியிட்டு ஜெபிக்க வேண்டும். வாசிக்கலாம். உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். உன்னத பாட்டு 3வது அதிகாரம் 1வது வசனம். ராக்காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் தான் இருக்குது. நான் தேடியும் அவரை காணலை. ஏன் தேடியும் காணல தெரியுங்களா? வசனம் 4வது வசனத்தை படிங்க. வசனம் 4 படிப்போம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை தேடணும்ல. முதல்ல பாருங்க, தேடியும் காணாது இருந்தேன். ஆனால் அடுத்த 4வது வசனம் விட்டுடல, அப்படியே அவன் கடந்து போகிறா. கொஞ்ச தூரம் போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அப்படின்னா இந்த பாவம் இருக்கிற வரை ஆத்தும நேசரை பார்க்க முடியாது. இந்த பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விலகும் போது ஆத்தும நேசர். அங்கே அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, தாயின் வீட்டிலும் உன்னை கொண்டு வந்து வைத்து, வாசிக்கிற 4வது வசனங்க சொல்லப்படுது, அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி. நம்ம வீட்டுக்கு வந்து என்னை ஆசீர்வதிக்கிற வரை அவரை விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பாவ அறிக்கை வேண்டும் நம்ம வாழ்க்கையில். அதுக்கு என்ன செய்யணும்? முழங்கார் படியிட்டு ஜபிக்க வேண்டும். முழங்கார் படியிட்டு ஜபிப்போமானால் பாவம் மன்னிக்கப்படும், நேசரை காண்கிற அனுபவம் உண்டாகும். 6வது காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17வது அதிகாரம் 14-15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் இயேசுவினிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். இங்கு ஒரு தகப்பன் தன் மகனுடைய விடுதலைக்காக இயேசுவினிடத்துக்கு முன்பதாக வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். நல்லா கவனிங்க, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது விடுதலையை கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். அந்த இடத்துல நீங்கள் வாசிங்கன்னா கர்த்தர் விடுதலையை தருவார். இன்னைக்கு பிள்ளைகளுக்காக பெற்றோர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஏன் பிள்ளைகள் அடங்கவில்லை? ஏன் பிள்ளைகள் பிடிவாதமாக இருக்கிறாங்க? பிள்ளைங்கள் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை? பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏன் போராட்டம்? இன்னும் பிள்ளைகளுக்குள்ள ஏன் சில மாற்றங்கள் வர முடியலன்னா பெற்றோர்களாகிய நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே போய் நின்று ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க என்று ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகள் வாழ்க்கைக்காக 24 மணி நேரம் உழைக்கும் பெற்றோர்கள் உண்டு. ஆனால் பிள்ளைகள் வாழ்க்கைக்காக கொஞ்ச நேரம் முழங்கார் படிட்டு ஜெபிக்கிற பெற்றோர்கள் குறைவு. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எவ்வளவோ சம்பாதிப்பதற்காக, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்குன்றதுக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிற காலங்கள் இருக்கட்டும். ஆனால் அதை தாண்டி அதில் கொஞ்ச நேரம் நம்முடைய பிள்ளைகளுக்காக முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி நாம் ஜெபிப்போமானால், தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இங்கே இந்த தகப்பன் ஜெபித்த உடனே அந்த பிள்ளைக்கு விடுதலை உண்டாகிறது. விடுதலை வேண்டுமென்றால் முழங்கால் ஜெபம் அவசியம்.
7வது காரியம், மார்க் 1வது அதிகாரம் 40வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், அங்கு குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரிடத்திலே வந்து நிற்கிறான். அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். குஷ்டரோகம்னு என்ன தெரியுங்களா? அது தீராத ஒரு வியாதி. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குஷ்டரோகம் என்பது விடுபடாத பாவங்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஏன் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தர முடியவில்லை, ஏன் சுகத்தை தர முடியவில்லை? சில விடாத பாவங்கள், சில விட முடியாத தன்மைகள் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சுகம் இல்லை. இன்னைக்கு சுகம் வேண்டுமா? முழங்கார் படியிடவும். அங்கே வாசிங்க, அவருக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு அவன் ஜெபித்தான். முழங்கார் படியிட்டு ஜெபித்தால் சுகம் உண்டாகும். சுகத்திற்கு முழங்கார் ஜெபம் அவசியம். அல்லேலூயா. 7 காரியங்கள் இன்னைக்கு காலையில் நான் சொல்லியிருக்கிறேன். முழங்கால் படியிட வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். சங்கீதம் 95 6வது வசனத்தை வாசிக்கலாம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். பணிந்து குனிந்து முழங்கார் படியிடுவோம் வாருங்கள். முழங்கால் ஜெபம் அவசியம். முழங்காலில் நிற்போமானால் 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு செய்வார். முதல் காரியம் சொன்னேன், கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காரியம் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் முழங்கார் நின்று ஜெபிக்க வேண்டியது அவசியம். 2வது சொன்னேன், தேவ மகிமை நம்மை நிரம்ப வேண்டும் என்றால் நாம் முழங்கார் படியிட்டு ஜெபிக்க வேண்டியது அவசியம். அடுத்து 3வது, ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்றால் முழங்கார் படியிட்டு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அடுத்து 4வது காரியம் சொன்னேன், அற்புதம் நடக்க வேண்டும். 3.5 வருடங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே அந்த இடத்திலே மழை இல்லை, ஜனங்களுக்கு அநேக பிரச்சனைகள். அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும், ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய வேண்டும் என்றால் முழங்கார் படியிட்டு ஜெபிக்க வேண்டியது அவசியம். 5வது காரியம் சொன்ன, எஸ்ராவுடைய வாழ்க்கையில பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஏன்? அந்த பாவ அறிக்கை செய்தாதான் ஆசீர்வாதம் நமக்கு பிழை முடியும். பாவ அறிக்கை செய்வதற்கு முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. 6வது காரியத்தை சொன்னேன், மத்தேயில வாசித்தோமே, நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் முழங்கார் படியிட்டு ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஏன்? அந்த தகப்பன் தன் பிள்ளைக்காக, தன் விடுதலைக்காக, தன் மகனுடைய ஆயுஸ் நாட்களுக்காக, தன் மகனுடைய சுகத்திற்காக அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறார். அடுத்து 7வது பார்த்தோம், சுகம் வேண்டும் என்றால் முழங்கார் ஜெபம் அவசியம். இந்த குஷ்டரோகி சொன்னா, ஆண்டவரே முழங்கார் படியிட்டு சித்தமானால் எனக்கு சுத்தமாகும் சொல்லி அவர் சித்தம் உண்டு என்று சுத்தமாக்கினார். இன்றைக்கு 7 காரியங்களும் ஆசீர்வாதங்களும் வேண்டும் என்றால் முழங்கார் படியிடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த காலை நேரத்தில் முழங்கால் ஜெபம் மிக அவசியம். அது நம்மை விட்டு பிரித்திருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில் அது மாறவே கூடாது. நம் முழங்கால் படியிடுவோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் முழங்கார் படியிட யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும். காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. அற்புதங்கள் நடப்பதாக, தடைகள் விலகுவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. அவங்க வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் முழங்கார் படியிட்டு ஜெபிக்க தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்வீராக. ஒரு விடுதலையை கர்த்தர் தருவீராக. ஒரு மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. அற்புதத்தை கர்த்தர் நிகழ பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற, முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்யுங்க, விடுதலையை கொடுங்க, ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்னைக்கு சொல்லப்பட்ட 7 ஆசீர்வாதங்கள்ல யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தேவை இருக்கோ, கடனோடு, வியாதியோடு, போராட்டத்தோடு, பிரச்சனையோடு, எந்த கஷ்டத்தோடு வந்து நின்றிருந்தாலும் இன்றைக்கே அற்புத கரம் நீட்டப்படட்டும். முழங்கால் ஜெபத்தில் ஒரு வல்லமை உண்டு ஆண்டவரே. இந்த முழங்கால் படியிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையின் பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. வல்லமை வெளிப்படுவதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் முழங்கார் படியிடுவதற்கு, தள்ளாடாத முழங்கால்களை பலப்படுத்துவதற்கு தேவன் கிருபை தருவீராக. அதிகாலை எழும்பும் முழங்கார் படியிட்டு உம்மை முதலே தேடுவதற்கு, உம்முடைய முதலில் பார்ப்பதற்கு, முழங்காலில் நின்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. முழங்காலின் ஜெபத்தை முக்கியப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில அனுபவமாக்கி அதையே நாங்கள் கைக்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் ஜெபத்தை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.